மனசாட்சிடா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, வணங்கானோட ஃபஸ்ட்டு சிங்கிள். ஆக்சுவலாக இந்த வணங்கான் படம் நம்ம சூர்யா அண்ணா பண்ண வேண்டிய படம். அருண் விஜய் அண்ணா அவர் ட்ரெய்லரும் பார்த்தேன், பயங்கரமாக பண்ணியிருந்தார். எல்லாமே சீன்ஸ்லாம் வேறு லெவலில் இருந்தது. எப்போவுமே பாலா சார் படம்னா ஒரு மொமெண்ட் இருக்கும். ஒரு கதை, ஒரு சின்ன கதையில் ஏழைங்களோட மிடில் கிளாஸ் பட்ஜெட்டில் ஒரு கதை இருக்கும். என்ன மாதிரி படம், கொஞ்சம் சைக்கோத்தனமாக இருந்தாலும் ஒரு கதை இருக்குங்க. அது மாதிரி இப்போ வணங்கானில் ஒரு கையில் பெரியார் சிலை பகுத்தறிவு கடவுள், இன்னொரு கையில் பிள்ளையார் சிலை நம்பிக்கை கடவுள். பகுத்தறிவு நம்பிக்கையும் சேர்ந்த மாதிரி ஒரு லுக்கு வந்து இது பாருங்க. அப்போவே ஃபிக்ஸ் ஆகிட்டேன் இந்த படத்தில் என்னமோ இருக்குது. ஸோ வணங்கான் பொங்கலுக்கு வருது. பொங்கலுக்கு நிறைய வேட்டை தாங்க, நிறைய படம் வருது. வெட்டிட்டுலாம் தீபாவளிக்கு தான் பட்டாசு வச்சுக்கின்னு இது பண்ணிட்டு இருப்பேன். பொங்கலுக்கு நம்ம தேட்டராக தான் ஃபுல்லாலே போகிறோம். இப்போ இந்த இறை 100 பாட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கேட்டேன், அவ்வளோ சூப்பராக இருந்தது. ரொம்ப நாள் மதுபாலகிருஷ்ணன் அவரோட வாய்ஸு, பிச்சை பார்த்திபன் ஏந்தி வந்தேன் ஐயனே ஐயனே நான் கடவுள் பாட்டு இருக்கார்ல, அந்த வாய்ஸ் தான் இதில் இருக்குது. மேட்ச் ஆகிருக்கு. இறை 100 லிரிக் வி ஹவுஸ் ப்ரொடக்ஷன். சுரேஷ் காமாட்சி இவர் தான் மாநாடு ப்ரொடியூஸ் பண்ணார். சிம்பண்ணனோட மாநாடு படம் வந்ததுல அது ப்ரொடியூசர். நிறையா பண்ணியிருக்கார் ப்ரொடியூஸ். ஃபிலிம் பாய் பாலா. பரஸ்யம் விரஸ்யம் ஓர தீரதாரம். ஏதோ பெரிய அடுப்புக்குள்ளே எல்லாம் பின்னாடி கயிறை கட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த கிணத்துக்குள்ளேருந்து அந்த பெரியார் சிலையும் பிள்ளையார் சிலையும் நம்ம அருண் விஜய் அண்ணன் எடுக்கிறாரு. ஸோ அதுதான் அப்படியே வருது. ஜி பிரகாஷ் அண்ணன் மியூசிக் ஆப்வியஸ்லி. மது பாலகிருஷ்ணன் அவர் சொன்னல, கார்த்திக் நேதா சிங்கர் அவர் தான். நல்லா அந்த பீட்டு நல்லா இருக்கு. இறை 100 இருந்தால் என்ன, மதம் 100 ஆண்டால் என்ன, போய் வாழ்ந்தால் என்ன, மெய்யால் என்ன, வாழும் பேரம்பிலே. விஞ்ஞானம் ஒரு பாதி, மெய்ஞானம் ஒரு பாதி, அஞ்ஞானம் சரி பாதியே. செமையாக இருக்குது லிரிக்ஸு. திருவள்ளுவர் சிலை, கன்னியாகுமரி சர்ச்சு, கேரளா பார்டர். ஷூட்டிங் ஸ்பாட்லாம் பயங்கரமாக இருக்குது. நல்லா பேசிக்கிறாங்க. அருண் விஜய் அண்ணனும் பாலா சார் பண்ணால ஹீரோவுக்கு ஒரு தனித்துவமான ஒரு இது இருக்கும், தனித்துவமான ஒரு கேரக்டர் அடையாளம் இருக்கும். அது அப்படியே இருக்கு. கடவுளை காப்பாற்ற மனிதனுண்டு, மனிதனை காப்பாற்ற கடவுள் உண்டோ, எவர் வேதம் தான் விடை கூறுமோ, அங்காரம் ஓர் கண்ணிலே, அங்காரம் ஓர் கண்ணிலே. நான் அந்த பாட்டு கேட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வானம் வானம் உண்டு மண்ணீதிலே, சார்வாகம் வைதீகம் ஆன்மீகம் தெய்வீகம் நாள்தோறும் ஏதேதோ சொல்கின்றது. மதமே எல்லா மதமும் ஒண்ணுதான்ற இந்த பாட்டில் காமிச்சிருக்காரு. சர்ச்சு, கோயில், மசூதி எல்லாமே காமிச்சிருக்காங்க. இரு ஜீவன் வாழ்கின்றது. இறை 100 இருந்தால் என்ன, மதம் 100 ஆண்டால் என்ன. அண்ணன் தங்கச்சி போல இவங்க 2 பேர் பாசத்தை வெளிப்படுத்திக்கிறாங்க. கடல்ல ஒரு கிராமத்தில் இருக்கிறாரு, மீன் பிடிக்கிறாங்க. அண்ணன் சித்தம் அடிக்கிறது, தங்கச்சிக்கு பிடிக்கலாம். அண்ணன் காணாமல் போயிட்டான். அருண் விஜய் அண்ணன் போல அந்த பொண்ணு தங்கச்சி. ஓகே, நல்ல கேரக்டர். துறவியும் காணாத அமைதி ஒன்று இவர் வாழ்விலே நிறைந்தோடினே, ஆகாயம் பூலோகம் வானம் காணும் பாசங்கள் பெருமை, வானாகி மண்ணாகி வழியாகி ஊழியாகி நீ
நீராகி நூறாகி நிலையாகுமே. கடைசியில் நம்ம தமிழ் தாய் வாழ்த்து வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி அதை லிரிக்ஸ் ஆட் பண்ணிட்டாங்க லாஸ்ட்ல. ஓகே, நல்லா இருக்குங்க பாட்டு, எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த ஒரு பாட்டு தான் கொஞ்சம் நல்லா இருக்கு கேட்குற மாதிரி மதுபாலகன். மற்ற பாட்டு நான் இன்னும் கேட்கல. கேட்டுட்டு படத்தில் பார்த்தா ஸ்ட்ரைட்டாக படம் ரிவ்யூ போட்டுருவோம். பாய்.